கார்ல தானே வந்தீங்க. மனுஷன் ஒரு அரிசி ஒரு மூட்டை வச்சிருந்தாங்க. நம்ம பரங்கிக்காய் இல்லாட்டி நிகழ்ச்சியே நடக்காது. பூசணிக்காய் பரங்கிக்காய் இதெல்லாம் இல்லாம எந்த நிகழ்வும் நடக்காது. வாங்கி சாப்பிட்டு பாருங்க. அதை விட்டுட்டு தேவையில்லாம ஆப்பிள் எது விலை அதிகமா அது இங்க பயமா இருக்குங்கிறாங்க. நம்ம மற்ற அரிசியை விட விலை கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஆனால் அந்த விலைக்கு பார்த்தோம்னா தேவையில்லாத உணவு சாப்பிடலாம் இருக்குல்ல. கருப்பு கவுனி அரிசி இருக்கு, சுகர் இதெல்லாம் இருக்கு. இன்னொன்று நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், அந்த காலத்தில் வீட்டில் கம்மஞ்சோறு இருக்கும் அல்லது வரகு சோறு இருக்கும். என்னைக்காவது மாசத்துல ஒரு நாள் ஆசைக்கு கடையில் போய் இட்லி சாப்பிட போவோம். இன்னொன்று சொல்கிறேன், கோச்சிக்க கூடாது. வீட்டில் சாப்பிட்டா ஓரமாக ஆத்தங்கரைக்கு போனோம். கிச்சனுக்குள்ளாரையே இந்த வேலையை பிடிக்கணும். இதெல்லாம் கொஞ்சம் நம்ம மாற்றிக்கணும். மாற்றுக்கிற ஒரு 2 நாள் 3 நாளாவது செய்து கொடுக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். என்ன ஒன்று, இந்த மோர் விற்கிறோம். நம்ம ஊரில் காலையில் கம்மஞ்சோறு விற்கிறாங்க, பார்த்துருக்கீங்களா? தெரு தெருவா வந்து தலையில் வச்சுட்டு கொம்பு படம் போடுறது நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குங்க. பல்படி இருக்கு, படம் இருக்கு.
காலைல ஒரு ஸ்பூன் பால் வாசமாக இருக்கும். ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம். வீட்டெல்லாம் நல்லா வாசமாக இருக்கும். திடீர் லட்டு பொடிலாம் பாருங்க. மசாலா பாருங்க மேடம். கோபி மஞ்சூரியன் மசாலா. இது என்னதுங்க? கிரீன் கலர். மிச்சரா ஃப்ளேக்ஸ் அமுல் பேஸ்ட் அவுலா என்னது மிச்சரா? எவ்வளவு? 45. இது விவசாயத்துக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு போன நிலம் இவ்வளோ எளிமையாக இவர் கொண்டுட்டாரு. அப்போ நிலத்தை வந்து நம்ம பண்படுத்தணும்னு சொல்லணும். அது வெட்டி வேலை. நிலத்தை வந்து நம்ம பண்படுத்த முடியும். இப்போ மதிய உணவை பகிர்ந்துருக்கோம். பெரம்பலூரில் 9ஆம் ஆண்டு விதை திருவிழா மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய சார்பாக சிறப்பு செய்யப்படுகிறது. ஐயா பொன்னர் அவர்கள் பெருமை பெறுமாறு என்று கேட்டுக்கொண்டு அம்மாவுக்கு சிறப்பு செய்ய வைக்கிறாங்க. ஏதோ ஒரு ரகத்தை வந்து மத்திய காலத்தில் அரிசி ரெண்டு இதில் கொடுத்தாரு வாங்கிட்டு. என் பேர் நாராஜன். நான் 8 பேசுகிறேன். நான் ஒரு 8 வருஷமாக விவசாயம்